நினைப்பான், வாழ்த்துவான்னு நினச்சி சந்தோஷமாக வந்தான். ஆகா, எனக்கு ஜீவன் தப்பிச்சுன்னு சொல்லிட்டு வந்தான். அப்போ சவுலுக்கு இடுப்பில் இருந்த பட்டயத்தை சாமுவேல் உருவி ஒரு சொருகு அவன் செத்தான். இதுதான் கிறிஸ்தவம். உற்சாம கையை தட்டுங்க. தீர்க்கதரிசியை கொண்டு நான் கொன்றேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னை வச்சு உங்களை போட்டு தள்ளக்கும் வாய்ப்புகள் உண்டு. இல்லை, ஜாக்கிரதையாக இருந்துருங்க. என்னை வச்சு பட்டயத்தை சொல்ல மாட்டார், ஒரு குல வியாதியை அனுப்பிடுவார் பாவம் செய்தவனுக்கு. தைரியம் இருந்தால் பாவம் செய்யுங்க, சவால் ஒழியா. தைரியம் இருந்தால் செய்யுங்க. செஞ்சிங்கன்னா நீ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், சாப்டர் ஃபினிஷ்டு. பிறகு எந்த விக்கிரகம் காப்பாற்ற முடியாது. தேவன் ஒரு வியாதியை போட்டால் எந்த விக்கிரகத்தாலையும் குணமாக்க முடியாது. புரியுதா? அதனால் பாவம் செய்வதற்கு முன்பாக, பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன ஆயத்தம் உண்டோ அந்த ஜெபங்களை ஏறெடுங்க. மனுஷன் பாவத்தை தூண்டுவான், பாவத்தை தூண்டுவான். அந்த மனுஷனுடைய பிசாசு இருக்கும். இன்றைக்கி ஒரு ஹாஸ்டல் எடுத்துக்கொள்வோம். 5 பேர் ஒரு ரூமில் இருக்கிறாங்கன்னு வைப்போம். 4 பேர் நல்லவன், ஒருத்தன் கெட்டவன்னு வச்சுக்கிடுவோம். 4 பேரும் கெடுத்து குட்டிச்சூர் ஆக்கிடுவான்ல, ஆக்கிடுவானா இல்லையா? ஆக்கிடுவான். ஒன்றும் இல்லைனாலும் இந்த சினிமா படம் இல்லையே, அந்த செல்ஃபோனில் ஒரு படத்தை போட்டுட்டு நான் பாருன்னு சொல்லுவான். அவன் படிப்பு அதோடு முடிஞ்சு. அப்புறம் புஸ்தகம் மூடி கிடக்கும், செல்ஃபோன் இரவும் பகலும் திறந்து கிடக்கும். அவன் இச்சைக்கு அடிமையாகி இந்த இச்சையை நிறைவேற்றுவதற்கு என்ன வழின்னு தேட ஆரம்பிப்பான். இப்படி தான் ஆண்களும் பெண்களும் பாவம் செய்கிறார்கள். சாத்தானுடைய கடைசி தந்திரமே அந்த இச்சை தான். சிலருக்கு பொருள் மேலே ஆசை, சிலருக்கு மண்ணு மேலே ஆசை, சிலருக்கு பெண்ணு மேலே ஆசை. அழிஞ்சிருவான். ஒரு 25-50 வருடங்களுக்கு முன்பாக பெண்ணுனாலே என்னான்னு தெரியாத ஆம்பளைங்க உண்டு. இப்போ குழந்தைங்களே இல்லைன்னு சொல்ல முடிய அளவுக்கு மாறிவிட்டது. ஒரு பெண் திருமணம் செய்து கொள்வதற்காக ஒரு புருஷனை தெரிந்து கொண்டாள். எங்கிட்ட கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, பேச்சுவார்த்தை படுதோல்வி அடைந்து அவன் வேண்டாம் என்று விட்டுட்டு போயிட்டான். பொண்ணு அழகாக தான் இருக்கிறான், பையனும் அழகாக தான் இருக்கிறான். டவுரி பிரச்சனை திரும்பி போனான். அவள் எங்கிட்ட அந்த சகோதரி கேட்குறாங்க, நீங்கள் ஜெபிச்சா எனக்கு இந்த கல்யாணம் நடக்கும். அதாவது நகை இழந்த இடத்துல நகையை திரும்ப கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். இழந்த சொத்துக்களை கூட ஆண்டவர் மீண்டு கொடுத்துருக்கிறார். டிவி செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை அவள் கேட்டுட்டு எனக்கு அதே திருப்பி போடுறான். அப்போ எனக்கு திரும்பி போன இந்த மகன் திரும்பி வரணும். நாங்கள் கொடுக்குற டவுரிக்கு அவன் சம்மதித்து வர்றதுக்கு ஜெபம் பண்ணணும். நானும் சரி நியாயமான காரியம் தானேன்னு சொல்லி கண்ணை மூடி ஜெபிச்சா ஆண்டவர் சொல்லார், மகளே இந்த மகன் உனக்கு வேண்டாம், இந்த மகன் உனக்கு வேண்டாம். அது ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுவார்? எனக்கு பிடிச்சிருச்சுல. உனக்கு பிடிச்சிருச்சுன்னா ஆண்டவருக்கு பிடிக்கணுமா பிடிக்கண்டாமா? என்ன பிரதர்? ஆண்டவர் தான் பிடிக்கணும். அவன் இல்லை எனக்கு இவன் தான் வேணும், நீங்கள் ஜெபம் பண்ண. நான் சொன்னேன், ஆண்டவர் வேண்டான்னு சொன்னால் விட்டுரு. ஒன்றில் தீர்க்க ஆயுசு அவனுக்கு கம்மியாக இருக்கலாம், தீர்க்க ஆயுசு கம்மியாக இருக்கலாம். கல்யாணம் போனால் ஆசை செத்து போவானா இருக்கலாம், இல்லைன்னா வேறு சம்திங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நீ தயவு செய்து வேண்டான்னு சொன்னால் விட்டுரு, அதுக்கு மேலே நோண்டாதேன்னு. திரும்ப திரும்ப ஃபோன் அடித்து நோண்டிக்கிட்டே இருந்தா. அப்புறம் ஆங்கிலத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஹீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் யூன்னார். உனக்கு இவன் பொருத்தமானவன் அல்ல, உனக்கு இவன் பொருத்தமானவன் அல்ல. அது பரவாயில்ல, ஜெபிச்சா எல்லாம் மாறும் இல்லைன்னு. எல்லாருக்கும் ஒரு கணக்கு இருக்குது. ஜெபிச்சா மாறும், ஜெபிச்சா மாறும். ஆனால் பொருத்தனை செலுத்தினா மாறும் என்பதுக்கு யாரும் மாற மாட்டாங்க. ஜெபிச்சா மாறும். அப்போ நீ ஜெபம் பண்ணு. ஏங்கடி அது பாஸ்டர் ஜெபிச்சா மாறும்? கர்த்தர் சொல்லுகிறாரு, இவன் வேண்டான்னு சொல்கிறாரு. நான் உனக்கு வேண்டி பரிந்துரை பேச முடியுமா? கர்த்தர் வேண்டான்னு சொன்னவனுக்காக நான் ஜெபிக்க முடியும்? வரை என்னையெல்லாம் பட்டையும் ஆள் வச்சு கொண்டு போட்டுருவார் ஆண்டவர். அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். இல்லை பாஸ்டர், அடுத்த வசனத்தை எடுத்து போடுறா, மன விருப்பத்தின்படியும் கர்த்தர் தந்தருள்வார் இல்லையான்னு. நிறைய அந்தி கிறிஸ்துக்கள் இப்படி தான் தனக்கு சாதகமான வார்த்தைகள் எடுத்து பயன்படும். ஆமாம், மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருள்வார். ஆனால்
இந்த வார்த்தையின்படி நான் ஜெபம் பண்ணுறேன். ஓ மன விருப்பம் நிறைவேறதுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன். நாளைக்கு பிள்ளை கிடைக்கலன்னு சொல்லி எங்கிட்ட வந்தால் நான் ஓங்கி அடித்தா 1.5 டன்னில் அடிப்பேன். நீ இருக்கிற இடத்துல வந்து அடித்து நொறுக்கி போட்டுருவேன். இப்படியே சொல்கிறேன். அப்படியாவது விட்டுட்டு போடணும். இல்லை பாஸ்டர் பரவாயில்ல, எவனும் பர்சனேட்டே நடக்காது, அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. நீ எந்த உலகத்தில் இருக்கிற? நீ நிறைய பேர் 2வது நாளே ஓடி போகிறாங்க டைவர்ஸுக்கு, இல்லையா? நானே பச்சைக்கு சொல்கிறேன், அது பரவாயில்ல பாஸ்டர், ஆண்டவர் இரக்கம் உள்ள தேவன், அவர் தானே சொல்கிறாரு வேண்டாம் மகளேன். அதுக்கப்புறம் அவருக்கு பேர் நீ இரக்கம் உள்ள தேவன், அப்போ நீ எனக்கு எல்லாம் செய்வீர். நான் சொன்ன உனக்கு செய்ய மாட்டார். வேணும்னு அவனை திரும்ப தருவார். உன் வாழ்க்கை இதோட பால், உன் வாழ்க்கை ஃபினிஷ்டு, யூ ஆர் ஃபினிஷ்டு. வேசித்தனம் புரிவாய், நரகத்திலே வேசியாக சுற்றி தெரிவாய், அவனுக்கு தேவையா? அது பரவாயில்ல, நாங்கள் செவ் பண்ணிக்கலாம், அதுக்கும் பரவாயில்லைன்னு. அப்போ உன வாழ்க்கையில் 7-8 ஆம்பளைங்க வர்றது உனக்கு பிரச்சனை இல்லை, இல்லை நான் பார்த்துக்கலாம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு. சரி, இந்த ஊழியம் உண்மை என்பதற்கு நான் ஒரு அடையாளம் சொல்லுகிறேன்னு சொன்னேன். அவன் சிகப்பு நிறம், கூர்மையான மூக்கு, நல்ல முடி, நல்ல உயரம், திடகாத்திரமான உடம்பு, இடது கன்னத்திலே ஒரு கருப்பு புள்ளி, எந்த பெண்களுக்கும் பிடிக்கக்கூடிய சரீரம். சரிதானே? ஆமாம் ஆமாம், அப்படி தான் இருக்கு. அவருக்கு அந்த மச்சம்தான் சூப்பர்னு கையை தட்டுங்க. ஒன்றும் இல்லை, அவன் வேஸ்ட்டு, அந்த மச்சம்தான் சூப்பர். மச்சத்துக்கு பின்னாடி போனால் வாழ்க்கை உண்டாகுமா? நான் ஆசீர்வதிச்சு சபிச்சு விட்டேன். 7 நாளில் அவன் வருவான், கல்யாணம் பண்ணிக்க, ஆனால் அவன் குடும்ப வாழ்க்கை போயிடும். இப்படி ஒரு கோடு போட்ட அர்த்தம் என்ன? அந்த மாதிரி சொல்லக்கூடாது, போயிடணும். அதுக்கப்புறம் நீ எனக்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு தந்திரமாக வந்தேன்னு வச்சுக்கோ, அடித்த அடியில் பெண்ட் எடுத்துருவேன்னு சொன்னேன். ஏன்னா ஆவியில் சொன்னால் புரியல, எச்சரிக்கையாக சொன்னால் புரியல, அன்பாக சொன்னால் புரியல, அழுத்தமாக சொன்னால் புரியல. அதுக்கப்புறம் என்ன சொன்ன? சத்தம் போட்டு தானே சொல்லணும், அப்படி தானே? சத்தம் போட்டு சொன்னேன். கல்யாணம் அதே மாதிரி 7வது நாளில் வருவான், நீ ஐ லவ் யூ சொல்லிடுனேன் என்னை, அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். அவன் 7வது நாள் ஃபோன் பண்ணுவான், கரெக்டாக 7வது நாள் ஃபோன் பண்ணுவான், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, நோ டவரி, கிடைக்கிறது போதுன்னு சொல்லி அவன் கல்யாணம் பண்ணிட்டான். கையே தடுங்க, அதான் அவனுடைய வார்த்தை. கல்யாணம் பண்ணிட்டான். அவன் நல்ல அழகான பொம்மை மாதிரி வாழ ஆரம்பித்தான். எல்லோரும் என்ன மாதிரி ஜோடி, சூப்பர் ஜோடி. பொண்ணுக்கு அப்பாட்ட எல்லாம் கேட்பான், எங்கிருந்து இவனை பிடிச்ச, இப்படி ஒரு மருமகன் உனக்கு கிடைப்பானா? அந்த தோழிகள் என்ன சொல்லியிருப்பாங்க, இப்படி ஒரு மாப்பிள்ளை யாருக்கடி கிடைக்கும், நீ கொடுத்து வச்ச வேடி. அவர் ராத்திரி முடிச்சிருக்கிறது அவளுக்கு இல்லையா தெரியும். விடிய விடிய ஒரு சம கையை தட்டுங்க. 2.5 வருஷம் தாண்டுச்சு. அவளுக்கு ஒரு கூட்டுக்காரி, அது தோழி உண்டு. அந்த தோழி தான் முதல்ல தான் ஊழியம் செய்கிறேன். அந்த தோழியிட, மன்னிச்சிருங்க பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணால் அவனுடைய ஆண்மை குறைவு மாறும். உன் மாப்பிள்ளைக்கான்னு கேட்டேன். இல்லை, என் மாப்பிள்ளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ யார் மாப்பிள்ளைக்கு? அவன் மாப்பிள்ளைக்கு. அன்னைக்கே சொன்னேன், அவளுக்கு தானே பரிந்துரை பேசுகிறாய். அவளுக்கு அப்படி தான், நரகத்தில் நீ பேசி, நகரத்தில் பேசி தான், மாற்றம் கிடையாது. இப்படி ஊழியஞ்சு தான் யாராவது என்னை நேசிப்பணும் வாங்கினி, இப்படி தான் எனக்கு சத்துருக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். இவன் எல்லாம் ஒரு ஊழியக்காரனா? நான் சொல்லி நீ கேட்கலன்னா நான் உனக்கு எப்படி ஊழியக்காரனாக இருக்க முடியும்? எமனாகத்தான் இருக்க முடியும். அப்படிதான் நல்லா சொன்னால் கேட்கணும், தேவன் சொன்னால் கேட்கணும். தேவன், நான் அவனை மாப்பிள்ளைய எனக்கு தெரியாது, அவனுக்கு அங்கே அடையாளத்தை சொல்லி அவனுக்கு அது இல்லைன்னு சொன்னால் புரிஞ்சுக்கிடண்டாமா? அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துடுவார். ஜெபிச்சா எல்லாம் மாறணும். ஜெபிச்சா பின்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க, ஆளுக்கு 1 லட்சம் கிடைக்கட்டும். பிரதர், நீங்கள் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க, 1 லட்சம் கிடைக்குமான்னு பார்ப்போம். எனக்கு 1 லட்சம் வேணும். ஜெபிச்சா எல்லாருக்கும் ஒன்றும் கிடைக்காது.
புரியுதா? ஜெபிச்சா கிடைக்கும் என்பது முக்கியம், கீழ்ப்படுகிறவனுக்கு கிடைக்கும் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆகவே சிலர் வேண்டுமென்றே பட்டமரமாய் போய்கொள்ளுகிறார்கள், பட்டமரமாக இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளை பார்ப்பார்கள், மருமகனை பார்ப்பார்கள், பெண்கள் அப்படியே தலைகுனிந்து பெற்றுக்கொள்வார்கள். அவருடைய வாழ்க்கையெல்லாம் இன்னும் நல்லா இருக்குது. ஒரு சமாயை தட்டுங்க. பெண்கள் என்ன, நான் ஒரு பத்திரிகை ஆசிரியராக ஊழியக்காரன் மட்டும் இல்லை, ஒன்றை தூக்கி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளிடணும். நான் அதை செய்யலை. எளிமை நெல் பார்ப்போம். எளிமை நெல் எத்தனை வயசில் கல்யாணம் பண்ண? 13 வயசில் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே ஜபக்கபரத்தில் வந்திருக்கான். இவ்வளோ உள்ள தள்ளணுமா தள்ளண்டாமா சொல்லுங்க? 13 வயசில். நான் எனக்கு தெரியாது, 13 வயசில் கல்யாணம் பண்ணி சட்டப்படி கிரிமினல் குற்றம். 2 பேரையும் ஜெயிலில் தள்ளணும், 2 பேரையும் தள்ளணும். 13 வயசில் கல்யாணம். எனக்கு 40 ஆனாலும் நடக்கல, 63 நாள் நடக்கல. உட்காருங்க. 13 வயசில் கல்யாணம் பண்ணதே தப்பு. அப்போ அந்த காலத்திலே அண்டி முந்தி இருக்கு இல்லையா? லவ் பண்ணியாச்சுன்னா பின்னாடி போகலாமா உடனே? வயசு வேண்டாமா? இந்த மாதிரி 13 வயசில் கல்யாணம் பண்ணி 4 பிள்ளை பெற்றனால தான் இன்றைக்கி சின்ன பிள்ளைங்களெல்லாம் அந்த லிஸ்ட்டில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி லவ் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன், லவ் பண்ண தப்பு கிடையாது. 23 வயசில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க பக்குவம் கிடைக்கும், நல்லது கட்ட தீர்மானிக்க முடியும். இவன் வச்சு பாதுகாப்பானா இல்லையான்னு கேட்கலாம், இல்லை ஜோ முடியாது முடிவு எடுத்துடலாம். நீ 13 வயசில் உனக்கு என்ன தெரியும் ஏபிசிடி? ஓகே, 13 வயசில் என்ன தெரியும் ஏபிசிடி? ஒன்றுமே தெரியாது. குழந்தை கல்யாணம் பண்ண குற்றத்திற்காக 2 பேரையும் ஜெயிலே தள்ளுகிறேன். உற்சாகமா கையை தட்டுங்க. அதோட முடிஞ்சு போச்சு. ஜட்ஜ்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தன் கல்யாணம் ஆகலைன்னு கஷ்டப்படுறான். தலைமுடி கொட்டினாலும் பொண்ணு கிடைக்கல இல்லையா? பெண்களுக்கு தலைமுடி நரைத்தாலும் மாப்பிள்ளை கிடைக்கல. 13 வயசில் கிடச்சிருக்குன்னா ஐயோ, உங்கள் அம்மா அப்போ அம்மாவும் சேர்த்து உள்ளே போடணும். அப்பா நான் அதை ஒரு முறை கேட்கல, அவர் ஆம்பளை தானே, அண்ணன் பையனை கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம் இல்லை? 13 வயசில் உனக்கு என்ன காதல்? 13 வயசில் உனக்கு என்ன காதல்? 13 வயசில் உனக்கு என்ன காதல்? விட்டுற வேண்டியது தானே. காதலுக்கு சம்மதிக்காம நீ எப்படி 13 வயசில் கல்யாணத்தில் அடியான எழுப்பி ஓட தானே மேடையில் உண்டு? அப்போ ஓட தெரியாதா? அவள் கல்யாணம் பண்ண தெரியுது, பிள்ளை பார்த்துடுது. சரி, 13 வயசில் நீ கல்யாணம் பண்ணிட்ட, எத்தனை வயசில் பிள்ளை பார்த்துக்கிட்ட பார்ப்போம்? எழுப்பி சொல்லு, எத்தனை வயசில் பிள்ளை பார்த்துக்கிட்ட? 14 வயசில் பிள்ளை பார்த்துருக்கா. இந்தியாவிலே வச்சிருக்க கூடாது, அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்யணும். ஒன்றும் தெரியலையா? 14 வயசில் பிள்ளை வத்துக்கிட்டு கேர்பட்டை கட்டி வச்சாங்க. அவுத்துட்டு ஓட வேண்டியதானே? ஒருத்தன் கட்டு நல்லா தாலியை போட்டு கட்டுனாலே மறுநாளைக்கு ஓடி போகுது. நீங்கள் ஓடி போக வேண்டியதானே? இப்போ கன்னியாகுமரி, அப்போ பழி எனக்கு என்னையும் கூட உள்ள தள்ளக்கு தீர்மானிச்சாச்சு. இங்கே இருக்கிற ஒரு சகோதரி தான், இங்கே வந்திருக்கிற ஒரு சகோதரி, ஒரு முஸ்லீம் சகோதரி ஒரு பிரச்சனைக்காக ஃபோன் பண்ணாங்க ஒரு 3 நாள் முன்னாடி. இங்கே தான் இருக்காங்க. இருந்தால் உன்னை கையை தூக்குங்களா? போயிட்டாளா? நேற்றையே போயாச்சா? ஒரே ஆளுங்க ராத்திரி 10 மணிக்கு என்ன தொட்டவன் ஓடி போயிட்டான். அவன் திரும்ப கிடைக்கணும்னு. ஆமாம், திரும்ப வரணும். எனக்கு சிஸ்டர் உங்களை அவன் தொட்டுட்டு வந்தீங்க, அவனை கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்டு வராண்டவர், கவலைப்படாதீங்க. 1 முறை சொன்னேன், 2 முறை சொன்னேன், 3 முறை சொன்னேன், 4 முறை சொன்னேன். 11:15 மணிக்கு பாஸ்டர் வேணும், பாஸ்டர் அவன் வேணும்னு. நான் புரோக்கர் உத்தியமாக பார்த்துட்டு இருக்கிறேன். அவன் வேணும்னு யார் ஒன்றே கல்யாணம் பண்ணி செகண்ட் அது கீப்பு திரும்ப கொண்டு வர்றதுக்கு. சரி, ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா தொட்டவனா மறுபடியும் ஆண்டரை கொண்டு சேர்க்கணும் இன்னும் தீர்மானித்து நான் அதுக்கு வேண்டி ஜோம் பண்ணுறேன்னு. ஒரே அழுக, சிஸ்டர் எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்குன்னு.
அப்போ நான் இந்த புரோக்கர் வேலையை பார்த்து அதை அவனை கூட்டி கொடுக்கலன்னா செத்து போயிடுவேன்னாச்சு. ஒருவேளை அவன் செத்து போயிட்டான், விடிய காலம் ஃபோனு போலீஸ்காரன் முதல்ல நோண்டுவான், சாட்சி எடுப்பான், அந்த ஃபோன் எடுங்கன்னு அப்படி கர்ச்சி போட்டு ஃபோனை தூக்குவான். அப்படி தூக்கிட்டு பார்ப்பான், ஜியோலி ஜேபிஆர் ஆளே ஒரு டைப்பில் தான் இருக்கான். ஆளே ஒரு டைப்பில் இருக்கிறான். எல்லாவனும் பாஸ்டர்னா மீசை எடுத்து தலைமுடியை மொட்டை அடித்து மொட்டையாக்கி தன்னை அறுவறுப்பாக போட்டு ஆனால் கண்ணாடி போல் ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு நிற்பாங்க. இவன் வெறும் மார்க்கமாக இருக்கிறான். இவனுக்கும் அவளுக்கும் ஏதோ சந்தை. கடைசி போன் எப்போ போயிருக்கு? ஜேபிஆருக்கு தான் போயிருக்கு. அது 5:30 மணிக்கு போயிருக்கு. அப்போ இதை தகவலாக கொண்டு மேலதிகாரிட்ட கொடுத்துருவாங்க. என்ன வேலை பார்க்குற? நான் ஊழியம் பார்க்குறேன். ஊழியம் பார்த்தா ராத்திரி பொண்ணுகள்கிட்ட உனக்கு என்னையா பேச்சு? உனக்கு இல்லையா? அவங்க தான் ஏன் பேசுனா? அவங்க பேசுனா நீ ஏன் ஃபோன் எடுத்த? கடைசி ஃபோனு உன் ஃபோனுக்கு வந்துரு. அவள் வேற செத்து கிடக்கிறா. எப்போ வந்து காரியத்தை முடிச்சுட்டு எப்போ போன? நீ கிளம்புற நேரத்தை சொல்லு. இந்த நேரத்துக்குள்ளே நீ எங்கே இருந்தா சொல்லு. நாம் படாத பாடுபட்டு ப்ரூஃப் போடணும். இல்லை, ப்ரூஃப் பண்ண வரைக்கும் நீ எங்கேயும் ஓட போடாது. உடனே காலையில் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு அவனை தூக்கி இங்கே கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. என்னை தூக்கி கொண்டு மதுரையில் கொண்டு விட்டுருவாங்க. உடனே மீடியாக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்களா? ஏன்னா எப்படா மீடியாக்காரில் போட்டு தரலான்னு இந்த மாதிரி ஆட்களை போட்டு தரலான்னு மீடியாக்காரை காத்திருக்காங்க. உடனே ஜேபிஆரின் காமல் இலைகள் இரவு நேரத்தில் 11 மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. அவள் விடிய காலம் 12க்கும் 1 மணிக்கு இடையில் செத்து போயிருக்கிறா. அப்படி தானே? அந்த பெண்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணுறலாம் நிறுத்திடுங்க, ஒழுங்க. இந்த ஜோமன்னமா போனோமா அதோடு இருந்துடணும். எமர்ஜென்சினா மட்டும் ஒரு மிஸ் கால் கொடுங்க, தேவைன்னா மட்டும் நான் கான்டாக்ட் பண்ணிடலாம். சும்மா உங்களுடைய கதைகளெல்லாம் என்கிட்ட சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஏன்னா நான் ஜெயிலில் இருந்தால் இதே மாதிரி ஊழியம் செய்ய முடியாது. வெளியில் இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்ல முடியும். அப்படியே யாருக்கா ஜோம் பண்ணுவோம், வண்டி ஏறி பஸ் ஏறி வாங்க, திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கிறேன். மற்ற ஊழியர்களில் போல் நான் ஓடி ஒன்றும் போகலை, இங்கே தான் இருக்கிறேன்.